ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க விஜய் வேணும். இன்னைக்கு நம்ம எந்த படம் ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் நடிச்ச தங்கலான் தான். ஸோ ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு படம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மூவி நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம தான் வந்திருந்தேன். அதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு மாரல் கன்வே பண்ணிருக்காங்க. மக்களுக்கு எவ்வளோ ஆசை எப்பவுமே இருந்துட்டே இருக்கும், எவ்வளோ கிடைச்சாலுமே தீராதுன்றத ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க மூவில. தங்கலான் விக்ரம் சார் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் வரும் பாத்தீங்கன்னா பாரஞ்சித் சார் எடுத்து விக்ரம் சார் படம் ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. படத்துல பாத்தீங்கன்னா கதை அப்புறம் எல்லாமே ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. பசுபதி பட்டாசு பாலு சார் பாத்தீங்கன்னா செம ஆக்டிங். அப்புறம் ஜானி சார் பாத்தீங்கன்னா அவரு நல்லா ஆக்டிங் பண்ணிருக்காரு. இந்த படத்துல லாஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற டிஃப்ரெண்டா ஒரு பொண்ணு கோசம் போராடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல நல்லா பண்ணிருக்காங்க. நான் விக்ரமோட ஆக்டிங் பக்காவான ஆக்டிங். அதே மாதிரி ஜிவியோட மியூசிக் தான் மெயின் பில்லரா இருக்கு படத்துல. என்னதான் நம்மளுக்கு கொஞ்சம் லேக் ஆனாலும் ஜிவியோட மியூசிக் ரொம்பவே எலிவேட் பண்ணுது. சூப்பரா ஜிவிக்குமே இது ஒரு ப்ராப்பர் கம்பேக், விக்ரம் அவருக்கு ப்ராப்பர் கம்பேக். பெர்ஃபெக்டா கேஸ்ட்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் கொஞ்சம் லேகா இருக்கு, பட் ஆனா நல்லா இருக்கு. பாரஞ்சித் அப்படின்னாக்கா அது ஒரு இது இருக்கும், இது இந்த மாதிரி படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டான ஒரு மூவியா இருக்கு. வரலாற்றுல மறைக்கப்பட்ட உண்மைகள், மறைக்கப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேஜிஎஃப் ஏற்கனவே ஹீரோ பண்ணியிருப்பாங்க. அது பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிறது கமர்ஷியலான ஒரு படம். அதுல தங்கத்தை கண்டுபிடிச்சு எடுத்த பிறகு அந்த தங்கத்தை யாரு பிரிச்சுக்கிறது அப்படின்னு அந்த முதலாளிகள் மேல்மட்டத்துக்கான ஒரு இதா இருந்துச்சு. ஆனா பட் ரியல் லைஃப்ல அந்த தங்கத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மக்கள் பயன்படுத்தப்பட்டாங்க, அந்த மக்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சு, அது ஏற்பட்ட இன்னல்களை அவங்க எப்படி கடந்து வந்தாங்க. ஜிவியோட மியூசிக் படத்துல செம்ம பிளஸா இருக்கு. அவங்க ஜிவியும் பிளஸ் விக்ரமும் இல்லைன்னா படம் ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருந்திருக்கும். ஸோ 2 பேர் இருக்கனால படம் பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹிஸ்டாரிக்கல் மூவி தான் படம். அதே மாதிரி பாரஞ்சித் சார்ஸோட நிலம் நம்ம உரிமைன்னு காலால சொல்லியிருப்பாரு. சேம் அதே படத்துல இருக்கு. நம்மளோட உழைப்பு இது நம்புகிறா அப்படின்றது கிளியரா காட்டியிருக்காரு. ஸோ பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் மூவி, நல்லா இருக்கு படம் பார்க்கலாம். ஓப்பனிங்ல நல்லா இருக்குது. அந்த காட்டு வச்சு ஃபைட் எல்லாம் நல்லா ஒன்றுமே இருக்குது. அந்த கதாநாயகி சிது மோகம் அவங்க எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபைட் பண்ணாங்க. அந்த லேடிஸ் விக்ரம் கூட அருமையா இருக்குது. அதாவது கேஜிஎஃப் இது ரியல் ஸ்டோரி மாதிரி கடைசி காமிச்சிருக்காங்க. கேஜிஎஃப் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றது அதுல அவரோட கற்பனை இதெல்லாம் காமிச்சு ஒரு ஃபேண்டசியா கொண்டு போய் நல்லா பண்ணியிருக்காப்ல. கொஞ்சம் ஸ்டோரி சூப்பரான ஸ்டோரி, கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். நல்லா இருக்கு படம். ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவர் சொல்லவே தேவை, விக்ரமோட ஆக்டிங் சொல்லவே தேவை. அதான் விக்ரம் இல்லைன்னா இந்த படத்துல படம் அந்த அளவுக்கு இருக்காது. விக்ரம் சார் தான் பக்காவா ஆக்டா இருக்காரு படத்துக்கு. சுத்தமா அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஃபுல்லா ஒரு கமர்ஷியலா கிரியேட் பண்ண மாதிரியான ஒரு விஷயம். இது ரியல். ஏன்னா அந்த ரஞ்சித் ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி தான் பல படங்கள் பண்ணுவாரு. இந்த ரியல் லைஃப்ல எனக்கும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னாக்கா, என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. இன்னமும் அந்த சுரங்கத்துல வேலை செஞ்சு அந்த மாமாக்கள் 2 பேர் இருந்தாங்க. விக்ரம் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டைல் அடிமைகள் எப்படி நம்மள மாதிரி முன்னேறாங்க அப்படின்னு கண்டிப்பா தேவை சொல்றாங்க. சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான் நம்ம பிடிச்சிருக்கு. ஃபேண்டாஸ்டிக்.